வணக்கம். இன்னைக்கு 19/5/2026 காலையில் 8:30 இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ப்ளஸ் நல்லா கொடுத்துருக்கு. நேற்று ஒரு ஃபால் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸ்ஸோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23,744 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். 23,794க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா 23,831க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துகள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட், தேர்ட் மேக்சிமம் ரீச் ஆகவாங்க. ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் பொசிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் கீழே போறதுக்கு கால்ல இருந்து புட்டு சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எடுத்து புட்டு அடிச்சு போவாங்க. ஆனா உடனே டக்குன்னு கூட எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து இதுக்கான வாய்ப்பு நிறைய எனக்கு தெரியுது. இதுல ஒண்ணு இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேர்ட் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மூணும் எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் டக்குன்னு ஒரு எடுத்து ஒரு 50ல இருந்து 80 பாயிண்ட் இறக்கி 100 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு மைனஸ் கொடுத்து திருப்பியும் பிளஸ் எடுப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இது பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கு இடத்துல எந்த இடத்துல இப்ப ஃப்ரீ மார்க்கெட்ல எடுக்கும் போதே எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த 3 சப்போர்ட் தெரியுது. இதோட கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா 3 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எடுத்து எது எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஃப்ரீ மார்க்கெட்ல எவ்வளவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரீ மார்க்கெட் வரட்டும், எந்த பொசிஷன்ல எடுக்கிறாங்கன்னு பார்த்து அதுல இருந்து நம்ம போட்டிருக்கிற அளவுக்கு ஏதாச்சும் போகுதா அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு பண்ணலாம். நேற்று வந்து எங்க ஏரியால சடோனுங்கிறனால என்னால் லைவ் போட முடியல. நான் அந்த செல்போன்ல பார்த்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இறங்கி ஏறினாங்க. இந்த பொசிஷன் மாறும்னு நினைச்சேன், அதே மாதிரி மாறிச்சு. ஓகே, சரி பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்க போகுது ஏது இப்படின்ட்டு. சப்போஸ் பொசிஷன் மாறிட்டாங்க, கால்ல இருந்து புட்டு சைடு மாறிட்டாங்க அப்படின்னுச்சுன்னா நம்ம ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லை இதுக்குள்ள ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு பண்ணி வைக்கிறேன். சின்ன வீடியோ தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகி பொசிஷன் மாறினதுக்கு அப்புறம் நம்ம இது கூட ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு காலையில ஒரு 8 மணி இருக்குங்க. அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நேற்று முடிஞ்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் டிராவல் ஆன அப்படின்னுச்சுன்னா நமக்கு 23,444, 23,744 இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அதே மாதிரிதான் எடுத்திருக்காங்க, அதுதான் போயிருக்காங்க. செகண்ட் அனலைஸ் பாத்தீங்கன்னா இங்க போட்டிருந்தேன் 23,794க்கு போட்டிருந்தேன். அது எவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னுச்சுன்னா நமக்கு 23,782, ஒரு 7 ரூபா 7 பாயிண்ட் அந்த மாதிரி எடுக்கல. மார்க்கெட் பொசிஷன் மாறிடுச்சு. ஒண்ணு இந்த அனலைஸ்க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல அந்த அனலைஸ்க்கு மாற வாய்ப்பு இல்ல. அதுக்கும் மேல டிராவல் ஆனா 23,832 மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி 3 அனலைஸ் பண்ணேன். 3ல 2 கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எந்த இடத்துல யூ டர்ன் போட்டாலும் மார்க்கெட் நல்ல ஒரு கீழே ஃபால் ஆகும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணேன். அதுவுமே நான் சொன்னேன், இந்த இடத்துல திரும்பலாம், இந்த இடத்துல திரும்பி நல்ல ஒரு ஃபால் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஆயிருக்கு. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் வீடியோஸ்ல இந்த மாதிரி எங்க அனலைஸ் பண்றோம் எப்படிங்கிறத போட்டுடுறேன், பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட ஜாயிண்ட் ஆகி ஏதோ பண்ற ஐடியா இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நான். சரி, தேங்க்யூ கைஸ். பாருங்க, பார்த்துட்டு ஒரு ஏதாச்சும் அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க. சரிங்களா?